அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அறந்தவச்செல்வம். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை இலங்கை வருகை. இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் செய்து கொள்ள உள்ள ஒப்பந்தங்கள் குறித்து எதிர்க்கட்சியினர் விசனம். இலங்கை பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி 44% வரி அறிவிப்பு. அமெரிக்க வரி குறித்து பேச்சு நடத்தப்படும் என பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தகவல். தேசப்பந்து தென்னக்கூன் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில். நாளொன்றிற்கு 8 பேர் விபத்துகளில் உயிரிழப்பதாக போலீசார் தகவல். தொடர்வன முதன்மை செய்திகள். அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டிற்கு வருகை தர உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வருகை தர உள்ளார். அவரது வருகைக்கு முன்னதாக இலங்கை பாதுகாப்பு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பணியாற்ற இந்தியாவிலிருந்து விசேட பாதுகாப்பு குழு ஒன்று கொழும்பை வந்தடைந்துள்ளது. மோடியின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட உள்ளது. இந்திய பிரதமருடன் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல், வெளியுறவு செயலாளர் மற்றும் மூத்த இந்திய அதிகாரிகள் என பலரும் வருகை தர உள்ளனர். இதேவேளை இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் செய்து கொள்ள உள்ள ஒப்பந்தங்களை ரகசியமாக பேணுவதன் நோக்கம் என்னவென முன்னிலை சோசலிச கட்சியின் செயலாளர் புபுது ஜெயகொட கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த ஒப்பந்தங்கள் குறித்து விளக்கமளிக்குமாறு முன்னிலை சோசலிச கட்சியினால் ஜனாதிபதி செயலகத்தில் கோரிக்கை கடிதம் ஒன்று இன்று கையளிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். ජනතාවගේ පරම්පරා ගණන් ජීවිතවලට බලපාන ගිවිසුම් එහෙම අත්සන් කරන්න බෑ ජනතාවට හොරෙන්. இந்திய பிரதமர் மோடியுடன் 6 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதில் எவ்வாறான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்ற கேள்வி மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. நாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலான ஒப்பந்தங்களா அவை என நாம் கேட்கின்றோம். அவை அமைச்சரவைக்கு கூட அறிவிக்கப்படவில்லை, நாடாளுமன்றத்திலும் தெரிவிக்கப்படவில்லை. ஆட்சிக்கு வந்ததும் செலவுகளை குறைத்து விட்டேன் என கூறும் ஆட்சியாளர்கள் இவ்வாறு திட்டங்கள் குறித்து மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஆதலால் அது குறித்த கோரிக்கை கடிதம் ஒன்றை ஜனாதிபதி செயலகத்தில் கையளித்துள்ளோம். அத்துடன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விளக்கமும் கோரியுள்ளோம். ජනතාවගේ පරම්පරා ගණන් ජීවිතවලට බලපාන ගිවිසුම් එහෙම අත්සන් කරන්න බෑ ජනතාවට හොරෙන්. இந்தியாவுடன் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர ஒப்பந்தங்களை மீறாத வகையில் புதிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படுமானால் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களும் அக்கட்சியின் சார்பில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் போட்டியிடும் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. அந்த சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே வஜ்ர அபேவர்த்தன இவ்வாறு தெரிவித்தார். රාජ්‍යයක් බවට පත්වෙමින් තිබෙනවා ඉන්දියාව. ඒ ගැන අසල්වැසි රටක් හැටියට අපි සන්තෝෂයට පත් විය යුතුයි. ඒ අනුව එවැනි රාජතාන්ත්‍රික ගිවිසුම් ආරක්ෂා කරගෙන ක්‍රියා කරන සෑම මොහොතකම එක්සත් ජාතික පක්ෂයේ හැටියට සම්පූර්ණ සහයෝගය ඒ ගිවිසුම් ක්‍රියාත්මක කිරීම සඳහා රජයට ලබා දෙනවා කියන පණිවිඩය මේ අවස්ථාවේ යාපනයේ සිට ප්‍රකාශ කරන්න කැමැතියි.
2022, 2023 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முக்கியமான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டார். குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க சக்தி உள்ளிட்ட நாட்டின் அபிவிருத்திக்கு தேவையான ராஜதந்திர ஒப்பந்தங்கள் அவை. அந்த ராஜதந்திர ஒப்பந்தங்களை மீறாத வகையில் புதிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட வேண்டும். அவ்வாறான நிலையிலேயே இந்திய இலங்கை உறவு மேலும் வலுப்படுத்தப்படும். உலகின் சக்திமிக்க நாடுகளில் ஒன்றாக இந்தியா வளர்ந்து வருகிறது. ஆதலால் அவ்வாறானதொரு நாட்டுடன் கடந்த கால ஒப்பந்தங்களை மீறாத வண்ணம் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுமாயின் ஐக்கிய தேசிய கட்சி முழுமையாக ஒத்துழைப்பை வழங்கும். திம்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக மாகாண சபை முறைமை கொண்டு வரப்பட்டது. தற்போதைய ஆட்சியாளர்கள் அதனை அப்போது எதிர்த்தார்கள். தேர்தலில் போட்டியிடுபவர்களை கொல்லப்போவதாக அச்சுறுத்தினார்கள். பலர் கொல்லப்பட்டார்கள். இப்போது பெரும்பான்மையுடன் ஆட்சியில் உள்ளவர்கள் நாடாளுமன்றத்தை கூட்டி 13வது திருத்தத்தை இல்லாமல் செய்ய முடியும். இராஜதந்திர உறவு எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். එක්සත් ජාතික පක්ෂය හැටියට සම්පූර්ණ සහයෝගය ඒ ගිවිසුම් ක්‍රියාත්මක කිරීම සඳහා රජයට ලබා දෙනවා කියන පණිවිඩය මේ අවස්ථාවේ යාපනයේ සිට ප්‍රකාශ කරන්න කැමැතියි. அரசாங்கம் இந்தியாவுடன் பாரதூரமான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட தயாராக உள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் பிரசார செயலாளர் துமிதன் நாகமுக குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலே அவர் இதனை குறிப்பிட்டார். එතකොට ඊටත් වඩා තීරණාත්මක ගිවිසුමක් අත්සන් කරන්න සූදානම් වෙනවා කියලා කියන්නේ. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படவுள்ளன. இது குறித்து நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. எனினும் மிகவும் முக்கியமாக பாதுகாப்பு தொடர்பிலான ஒப்பந்தத்தில் இலங்கை கைச்சாத்திட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் நாட்டுக்கு பாதகமாக அமைந்தது. அதேபோல பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கைச்சாத்திட உள்ளதாக அறிகிறோம். ஆதலால் இந்த விடயம் குறித்து நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் உரிய முறையில் அறிவிக்க வேண்டும். ஆபத்து எந்த ரூபத்திலும் வரலாம். தேசிய மக்கள் சக்தியின் கடந்த கால நடவடிக்கைகளை பற்றி பார்க்காமல் தற்போது என்ன நடக்கிறது என்பதை நாம் மிக கவனமாக நோக்க வேண்டும். එතකොට ඊටත් වඩා තීරණාත්මක ගිවිසුමක් අත්සන් කරන්න සූදානම් වෙනවා කියලා කියන්නේ. அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். இலங்கை பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் 44% வரி அறிவித்துள்ளார். இலங்கையில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 44% வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். வரி தொடர்பான அறிவிப்பை ட்ரம்ப் நேற்று அறிவித்த நிலையில் நாளை மறுதினம் முதல் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பல நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிப்பதை நேரலையில் அறிவித்தார். உலகெங்கிலும் 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய வரி பட்டியல் வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த புதிய வரி கொள்கையின்படி அனைத்து இறக்குமதி பொருட்களுக்கும் 10% வரி உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவுடன் வர்த்தக உபரியை நடத்தும் நாடுகளுக்கு அதிக வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை மீது 44% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவால் உலகில் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் முதல் 5 நாடுகளுக்குள் இலங்கையிடம் இடம் பிடித்துள்ளது. இதுவரை இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 12.2% வரியை விதித்துள்ள நிலையில் இந்த புதிய வரி விதிப்பு நாட்டின் ஏற்றுமதி துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவின் வரி விதிப்பு இலங்கையின் ஆணைத்துறைக்கு பாரிய பாதிப்பாக அமையும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக பொருளியல் விஞ்ஞான பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் காமினி வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை பொருட்கள் இறக்குமதிக்கு அமெரிக்கா விதித்துள்ள 44% வரி குறித்து இன்று ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு விளக்கம் அளித்தார். එවැනි එක් අවස්ථාවක් විදිහට තමයි අපි දකින්නේ ඇමරිකාව විසින් අපේ අපනයන සඳහා අය කරනු ලබන බද්ධ ඉහළ දැමීම.
நெருக்கடியான காலகட்டத்துக்கு பிறகு இலங்கை தனது பொருளாதாரத்தை வளர்த்து வரும் தருணம் இதுவாகும். நாட்டின் பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்ற வேண்டிய தேவை காணப்படுகிறது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் அமெரிக்காவால் இலங்கை பொருட்களின் இறக்குமதிக்கு பாரிய வரி விதிப்பை மேற்கொண்டுள்ளது. இலங்கையின் ஏற்றுமதியில் ஆடைத்துறை முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. ஏற்றுமதியில் ஆடைத்துறையின் பங்களிப்பு 45%. அமெரிக்கா விதித்துள்ள வரி காரணமாக பொருட்களின் விலை அதிகரிக்கும். அதனால் பொருட்களுக்கான கேள்வி குறைவடையும். இந்த நிலைமையானது உள்நாட்டின் ஆடைத்துறையை நேரடியாக பாதிக்கும். மேலும் ஆடைத்துறையில் பலர் வேலைவாய்ப்பை இழக்கும் அபாயம் ஏற்படும். மேலும் நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பும் குறைவடையும். இதனை தடுப்பதற்கு பிற ஏற்றுமதி சந்தைகளை நாம் கண்டறிய வேண்டும். அதனை உடனடியாக செய்வதே கடினமான விடயமாகும். එවැනි එක් අවස්ථාවක් විදිහට තමයි අපි දකින්නේ ඇමරිකාව විසින් අපේ අපනයන සඳහා අය කරනු ලබන බද්ධ ඉහළ දැමීම. அமெரிக்கா எம்முடைய நாட்டின் மீது விதித்துள்ள 44% வரி விடயத்தில் பேச்சுவார்த்தைகள் மூலம் சாத்தியமானதாக கட்டண குறைப்பை பெற எதிர்பார்த்துள்ளதாக தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள விசேட காணொளி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். සම්බන්ධයෙන් සමාජයේ ඇති වෙලා තියෙන කතා බහ විශේෂයෙන් ශ්‍රී ලංකාව සම්බන්ධයෙන් அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் எம்முடைய நாட்டின் பொருட்கள் மீது அந்த நாடு 44% வரியை விதித்துள்ளது. குறிப்பாக அமெரிக்கா எம்முடைய நாட்டை மாத்திரம் இலக்காக கொண்டு இந்த விடயத்தை மேற்கொள்ளவில்லை. மாறாக ஏனைய நாடுகளுக்கும் இவ்வாறு வரி விதித்துள்ளது. இத்தகைய பின்னணியில் ஒரு நாடு வேறு நாட்டுக்கு சென்று அவர்களின் கொள்கை முடிவுகளை இயற்றுவதற்கு முன் அழுத்தம் கொடுக்க முடியாது. இது அவர்களின் பொதுவான கொள்கை. இப்போது அது நம்மீது ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கம் குறித்து கலந்துரையாடி முடிவுகளை எடுக்க வேண்டும். என்ன நடந்தது என்பது குறித்து நாங்கள் ஏற்கனவே சில சுற்று உள்ளக பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம். இந்த வரிகள் ஏப்ரல் 9 அமுலுக்கு வரும். பேச்சுவார்த்தைகள் மூலம் சாத்தியமான கட்டண குறைப்பை பெற நாம் எதிர்பார்த்துள்ளோம். இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் முன்னேறி வருவதால் இன்னும் மீட்சி நிலையில் இருப்பதாலும் இந்த புதிய கட்டணங்களில் குறைப்பு கிடைக்கும் என்று இலங்கை அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளது. எம்முடைய நாடு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்துடன் இணைந்து முன்னேறி வருகிறது. நாடு மீண்டும் கட்டி எழுப்பப்படும் நிலையில் உள்ளது. மேலும் கடினமான நிலையில் உள்ளது. இன்னமும் கூட நாம் நிலைப்படுத்தப்படும் செயற்பாட்டில் உள்ளோம். எனவே குறித்த சூழ்நிலையை விளக்க எங்களுக்கு இடம் உள்ளது. அமெரிக்கா முழு உலகத்துக்கும் பொதுவான கொள்கையை பின்பற்றுவதால் நாம் பேச்சுவார்த்தையை நடத்த தவறினால் நமக்கு வேறு வழிகள் உள்ளன. உதாரணமாக GSP+ வரி குறைப்பு மூலம் ஒரு சிறப்பு நன்மையை பற்றி கலந்துரையாடும் வாய்ப்பு உள்ளது. இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையில் நீண்டகால உறவை உருவாக்குவதோடு கலந்துரையாடல்களை நடாத்துவதற்கும் சிறந்த வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கையில் நுழைவதற்கும் ராஜதந்திர முறையில் அமெரிக்காவை அணுக நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். අය කරනු ලබන තීරු බදු වලට සාපේක්ෂව ඇමරිකාව විසින් ඒ රටින් ආනයනය කරනු ලබන භාණ්ඩවලට පනවන තීරු බදු යම් සම මට්ටමක තියෙනට ඕනයි. இலங்கை பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி வரி பிரச்சினையை ஒன்றிணைந்து வெற்றி கொள்ள வேண்டும் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அமெரிக்காවට ගොඩක්ම අපේ නිමැවුම් ඉතින් ඒක නිසා මේක අපේ අපනයන අපේ ඇගලුම් ශේෂ්ත්‍රයට විශාල වශයෙන් බලපානෝ. ඒ වගේම இலங்கை பொருட்கள் இறக்குமதிக்காக அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரி இலங்கைக்கு பாரிய சவாலாகும். அரசியல் நோக்கங்களை பொருட்படுத்தாமல் நாட்டின் நலன் கருதி ஒன்றிணைந்து இதனை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இதனை சிறிய விடயமாக பார்க்காமல் பரந்த அளவில் நோக்க வேண்டும். அமெரிக்காவின் வரி விதிப்பு கொள்கை பற்றி நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். 144% வரி விதிப்பினால் அனைத்து துறைகளும் பாதிப்பை எதிர்நோக்கும் நிலை உருவாகியுள்ளது. வரிச்சுமை நுகர்வோர் மீது முழுமையாக திணிக்கப்பட்டால் அவர்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய மாட்டார்கள். இந்த விடயத்தை அரசியலாக்காமல் ஒற்றுமையாக நின்று எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. අපේ ඇගලුම් ශේෂ්ත්‍රයට විශාල වශයෙන් බලපානෝ. ඒ වගේ வடக்கு கடற்றொழிலாளர் பிரதிநிதிகளுக்கும் கடற்றொழில் அமைச்சருக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் பிரதிநிதிகளுக்கும் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகருக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது.
இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள இந்திய பிரதமரிடம் மீனவர்களின் பிரச்சினை வலியுறுத்தும் நோக்கில் கடற்றொழிலாளர்களின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பை மேற்கொண்டுள்ளனர். தமிழ்நாட்டினுடைய இழுவைமடி படகுகள் எங்களுடைய கடலுக்குள் வந்து எங்களுடைய சூழலையும் எங்களுடைய கடல் வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அளிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும், அதை நிறுத்தினால்தான் எதிர்கால நடவடிக்கைகள் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும், அதேபோன்று எதிர்காலத்தில் மீனவர்களுக்கிடையான கலந்துரையாடல் பேச்சுவார்த்தையாக மாறும்போது இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் தலைமையிலே அதிகாரிகள் மட்டம், வெளிவார அமைச்சு மட்டத்திலே இந்த பேச்சுவார்த்தையை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கடற்றொழில் அமைச்சரிடம் வச்சிருக்கின்றோம். எங்கள் பிரதேசத்தில் சட்டவிரோத தொழில்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. நாங்கள் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கும் ஒரு 7.5 கோடி 8 கோடி கிட்ட சொத்து பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் அழிவடைக்கப்படுகின்றன. இன்றைய தினமும் 1 கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் இன்றைய தினமும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்திய தமிழ்நாட்டில் தேர்தல் வருமாக இருந்தால் அதோடு சேர்த்து கச்சத்தீவும் வரும். தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதனுடைய பிரதான கருப்பொருளாக கச்சத்தீவு மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது. அது இன்றைக்கு நேற்றல்ல, தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒன்று. இதன் மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகளை அதிகரித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பேசலாமே தவிர, உண்மையிலேயே இது தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பாடு, கச்சத்தீவு எங்களுடையது, எங்கள் மக்களுக்கு சொந்தமானது. மோடியின் வருகை என்பது மீனவர்களுக்கான வருகை அல்ல. மோடியின் வருகை என்பது 13வது திருத்தத்துக்கான வருகை அல்ல. மோடியின் வருகை என்பது மாகாண சபைகளுக்கான வருகை அல்ல. அவைகள் அவ்வாறு கூறிக்கொண்டு வேண்டுமென்றால் இங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஏதோ சுய திருப்தி அடையலாமே தவிர இதில் வேறு எந்த விதமான இதுகளும் கிடையாது. இருந்த போதிலும் கூட அவர்கள் இந்த பிரச்சனை இவ்வாறு உண்டு இருக்கின்றது என்று ஏதாவது பேச்சுவார்த்தை தொடுக்கலாம். பேச்சுவார்த்தை தொடுக்கின்ற பொழுது நாங்களும் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் இருக்கின்றோம். அதே போன்று இவ்வாறான பிரச்சனைக்கு மிகவும் முக்கியமாக இருப்பது தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில், ராமேஸ்வரத்தில். அது மாத்திரமல்ல, மோடி இங்கு வந்ததன் பிறகு ராமேஸ்வரத்துக்கு செல்கிறார். ராமேஸ்வரத்துக்கு செல்கின்ற பொழுது ஏதாவது அங்கே இருக்கின்ற மீனவர்களுக்கு ஏதாவது தொப்பி ஒன்று கொடுக்க வேண்டி வரும். முடியுமாக இருந்தால் அந்த தொப்பியை நாங்கள் கொடுத்து அனுப்புவதற்கும் கூட நாங்கள் தயாராகி வருகின்றோம். இந்திய மீனவர்களின் அத்துமீறல் குறித்து இந்தியாவுடன் பேச உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ் நெடுந்தீவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாரதத்தினுடைய பிரதமர் இலங்கை வருவதல் என்பது நாடுகளுக்கு இடையிலான பயணம் என்ற அடிப்படையும் தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு என்ற வகையிலும் நாங்கள் அதனை பிழையாக பார்க்கவில்லை. தமிழர் நலன் தொடர்பில் இந்தியா அதிகமாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் உரிமையை பெறுவதற்கு இந்தியா அதற்குரிய பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய அவாவும் கோரிக்கையும். இந்தியா என்ற நாட்டின் மீது இலங்கை கொண்டிருக்கிற கோபம் ஈழத்தமிழர்களை தொடர்ந்தும் வதைப்பதற்கு அது ஒரு காரணமாக அமையப் போகிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த விடயத்தில் பாரத பிரதமரையும் சரி இந்தியாவையும் நாங்கள் வேண்டுவது தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய அரசியல் உரிமை தொடர்பிலே இந்தியா இனியும் காலந்தாழ்த்தாது தன்னுடைய வெளியுறவு கொள்கைகளை மாற்றம் செய்து நிரந்தர தீர்வை எட்டுவதில் ஒரு கரிசனையை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். எங்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவிலே அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான அடிப்படை காரணமே இந்திய ரோலர்களுடைய வருகை. இலங்கையினுடைய வடக்கு கரையோரங்கள் என்பது பெருமளவிலே அது இந்தியாவினுடைய மீனவர்களின் கைகளில் சென்று விட்டதாகவே இருக்கிறது. தொடர்ந்தும் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கை மண்ணள்ளி போடுகின்ற விஷயங்கள் நடைபெறுகின்றன. நான் இது தொடர்பாக அரசாங்கத்தினுடைய தரப்புக்கும் இந்திய தரப்புக்கும் இதனை எடுத்து செல்லவும் இந்தியாவோடு இந்த விடயம் தொடர்பிலே ஒரு நியாயமாக எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய வகையிலான ஒரு வழிமுறை தொடர்பில் நாங்கள் அதிகமாக தொடர்ந்தும் இதனை அழுத்தம் கொடுத்து செயல்படுத்தும். இலங்கையின் நீண்டகால தேசிய பிரச்சினையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு இந்தியா பெறுமதிமிக்க ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்திய பிரதமர் மோடி நாளை நாட்டுக்கு வருகை தரவுள்ள நிலையில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்த பெறுமதிமிக்க ஒத்துழைப்பை இந்தியா வழங்க வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்திய பிரதமருக்கான மகஜர் ஒன்றை இன்றைய தினம் யாழ் இந்திய தூதரகத்தில் கையளித்த குறித்த குழுவினர் யாழில் நடத்திய ஊடக சந்திப்பில் இந்த வேண்டுகோளை முன்வைத்தனர்.
ஆண்மையை கொண்ட தமிழ் மக்களாகிய எங்களுக்கு இதுவரை ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை பெற்று கொள்ளாமையும் அதை கடந்த அரசுகள் வழங்காமையும் மிகவும் பெரிய ஒரு இக்கட்டான நிலையில் எதிர்காலத்துக்காக நாங்கள் நீதிக்காக கோரியிருக்கின்றோம். இலங்கை வர இருக்கின்ற இந்தியாவினுடைய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். மீளப்பெற முடியாத ஒரு அரசியல் தீர்வு, சமஷ்டி முறையிலான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் இங்கு வலியுறுத்தி எங்களுடைய செய்தியை அவருக்கு வழங்கும் முகமாக இன்று யாழ் மாவட்டத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்துக்கு சென்று எங்களுடைய மகஜரினை அவரது துணை கவுன்சிலரின் கையில் நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம். கௌரவ பிரதமருக்கு கிடைக்கும் வண்ணம் அனுப்பி வைக்க உள்ளதாக தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அங்கு கொடுக்கப்பட்ட எங்களுடைய அந்த மகஜரினை நாங்கள் இந்த நேரம் நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் இதனை அறிவிக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளுக்கு இடையில் தொடர்ச்சியாக நிலவும் முருகலால் பயணிகள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர். கிளிநொச்சி தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துக்கும் இடையில் தொடர்ச்சியாக முருகல் நிலை இடம்பெற்று வருகின்றது. இதனால் பயணிகள் அசௌகரியங்கள் எதிர்நோக்கி வருகின்றனர். இன்று காலையும் அவ்வாறானதொரு சம்பவம் பதிவாகியதாக பயணிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இன்று காலை 8:30 மணியளவில் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி புறப்படவிருந்த 2 பேருந்து தரப்பினருக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டதனால் பயணிகள் அசௌகரியங்கள் எதிர்நோக்கி வேறு பேருந்தில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த முருகல் தொடர்பாக இரு தரப்பினரும் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதை அடுத்து கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு சின்னசாலமன் பகுதி பெண்ணை தாக்கிய நபர் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்னசாலமன் பகுதி பெண்ணை கொடூரமாக தாக்கிய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மனிதாபிமான கண்ணிவடி அகற்றும் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் சின்னசாலமன் பகுதியை சேர்ந்த இரு பெண்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டை அடுத்து பெண்ணொருவரின் கணவர் மற்றைய பெண்ணை வீதியில் வைத்து மிக கொடூரமாக தாக்கியுள்ளார். இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்கான பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பெண்ணை தாக்கிய நபர் தலைமறைவாகி இருந்தார். இதனால் பெண் மீதான தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் தாக்கிய நபரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களின் அழைப்பை ஏற்று குறித்த இடத்திற்கு விரைந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பெண்ணை கொடூரமாக தாக்கிய குறித்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என போலீசாரிடம் வலியுறுத்தினார். அதற்கமைய 24 மணி நேரத்திற்குள் சந்தேக நபர் கைது செய்யப்படுவார் என ஒட்டிசுட்டான் போலீசார் உறுதியளித்த நிலையில் இன்று மதியம் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதனையடுத்து இந்த விடயத்தை ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கு அறிவித்துள்ளார். மலையக பகுதிகளில் இயங்காமல் இருக்கின்ற பிரஜாசக்தி நிலையங்களை மீண்டும் இயங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் இயங்காமல் இருக்கின்ற பிரஜாசக்தி நிலையங்களை மீண்டும் இயங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பிரஜாசக்தி உத்தியோகத்தர்களும் மக்களுக்கான சேவைகளை முன்னெடுக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் பெருந்தோட்டம் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். இன்று அமைச்சில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மலையக தமிழ் மக்களுக்கு சேவை செய்வதற்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமாகும். எனவே கடந்த காலத்தில் இதனுடைய சேவை முழுமையாக மலையக மக்களுக்கு சென்றடையவில்லை. நாங்கள் அமைச்சை பொறுப்பேற்றவுடன் முதலாவது வேலை திட்டமாக இந்த இயங்காமல் இருக்கின்ற இந்த பிரஜாசக்தி நிலையங்களை இயக்குவதற்காக நிதி ஒதுக்கீட்டை மேற்கொண்டிருக்கிறது. இயங்காத ஏழைய மத்திய நிலையங்களும் இயக்குவதற்காக நடவடிக்கை எடுப்பதோடு உத்தியோகத்தருடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்ற அவருடைய பதவி உயர்வு, இடமாற்றங்கள், இவ்வாறான பிரச்சனைகளும் அதே போல அவர்களுக்கான கடமை
என்ன கடமை என்பது இதுவரைக்கும் சரியான தெளிவில் இன்மை காணப்படுகிறது. எனவே நாங்கள் உடனடியாக எவ்வாறான கடமைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தெரிவிப்பதற்காக நாங்கள் நேற்றைய கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். எனவே எதிர்வரும் காலங்களிலே அமைச்சு எடுக்கின்ற எல்லா விதமான நடவடிக்கைகளும் மக்களை கொண்டு சேர்ப்பதற்கு இந்த பிரஜாசக்தி நிலையத்தில் உள்ள உத்தியோகத்தரும் அது பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு இது இரண்டுக்கும் சேர்த்துதான் 16,000 மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். எனவே கட்டம் ஒவ்வொரு துறைகளுக்கும் நாங்கள் வெவ்வேறான நிதிகளை ஒதுக்கி இருப்போம். அதில் தொழில் பயிற்சியா இருக்கலாம் அல்லது அங்கு ஒரு தொழில் பயிற்சியை நிறுவுவதற்கான விடயங்கள் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு நாங்கள் ஆய்வு செய்து ஒரு பல்வேறுபட்ட அதாவது பல சேவைகளை வழங்கும் ஒரு நிலையமாக இந்த பிரஜாசக்தி நிலையத்தை மாற்றுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வவுனியா மாவட்ட வேட்பாளர்களுக்கான அறிவுறுத்தல் கூட்டம் இன்று இடம்பெற்றது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வவுனியா மாவட்ட வேட்பாளர்களுக்கான தேர்தல் தொடர்பான அறிவுறுத்தல் கூட்டம் இன்று இடம்பெற்றது. வவுனியா தேர்தல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் வவுனியா நகரசபை கலாசார மண்டபத்தில் கூட்டம் நடத்தப்பட்டது. வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் BA சரத்சந்திர, மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் C அமல்ராஜ் ஆகியோர் தேர்தல் நடவடிக்கை மற்றும் பிரசார நடவடிக்கைகளின் போது வேட்பாளர்கள், கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் செயல்பட வேண்டிய விதிமுறைகள் தொடர்பாகவும் தேர்தல் சட்டத்திட்டங்கள் தொடர்பாகவும் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட வேட்பாளர்களை சந்தித்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கும் யாழ்ப்பாணம் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரன் தலைமையில் சந்திப்பு நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள மற்றும் உதவி தலைவர் அகிலவராஜ் காரியவசம் ஆகியோர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் பாரம்பரிய உணவுகளை தயாரிப்பது தொடர்பான பயிற்சி செயலமர்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் பாரம்பரிய உணவுகளை தயாரிக்கும் பயிற்சி செயலமர்வு இன்று நடைபெற்றது. விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட செயலமர்வின் போது பாரம்பரிய உணவு தயாரிக்கும் முறைமை தொடர்பில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கு செயல்முறையின் மூலம் விளக்கப்பட்டது. காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜி தலைமையில் இடம்பெற்ற இந்த பயிற்சி செயலமர்வில் உதவி பிரதேச செயலாளர் சில்மியா, விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் விவசாய போதனாசிரியர்கள், நிரூபா பிரதீபன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தேசப்பந்து தென்னக்கோன் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தேசப்பந்து தென்னக்கோனை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை மீண்டும் விளக்குமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தேசப்பந்து தென்னக்கோன் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மாத்தறை வெலிகம பெலோன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்ற உத்தரவை அவமதித்து சுமார் 20 நாட்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்ததை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாளொன்றிற்கு 8 பேர் விபத்துகளில் உயிரிழப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாளொன்றிற்கு 8 பேர் வீதி விபத்துகளில் உயிரிழப்பதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவின் பணிப்பாளர் இந்திக்க ஹெபகோட தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
ශ්‍රී ලංකාවේ මාර්ග පද්ධතිය ගැන බැලුවොත් 1,16,350 පමණ තියෙනවා මාර්ග පද්ධතිය. வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேல் மாகாண ஆளுநரின் ஆலோசனைக்கமைய ஏப்ரல் மற்றும் டிசம்பர் மாதங்களில் கடும் சட்டங்களை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. 154% மோட்டார் சைக்கிள்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 14% முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இத்தகைய பின்னணியில் நாட்டில் வருடத்திற்கு 12,000க்கும் அதிகமானோர் வீதி விபத்துகளின் காரணமாக உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 8 பேர் வரையில் வீதி விபத்துகளின் காரணமாக உயிரிழக்கின்றனர். அதேபோன்று கடுமையான காயங்களுக்கு உள்ளாகும் 125 பேரில் 20 தொடக்கம் 25 பேர் படுக்கையில் இருக்கும் நிலை ஏற்படுகின்றது. அதேபோன்று நாளொன்றுக்கு 8 பேர் வீதி விபத்துகளின் காரணமாக உயிரிழக்கும் நிலையை கட்டுப்படுத்த மேல் மாகாண ஆளுநரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக விசேட செயலணி உருவாக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டில் 2230 வீதி விபத்துகளின் காரணமாக 2341 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேபோன்று 2024 ஆண்டில் 2403 விபத்துகளின் காரணமாக 2521 பேர் உயிரிழந்துள்ளனர். 2023 වර්ෂයේදී මාරකඩ යනතුරු 2231කින් 2341 ජීවිතක්ෂයට පත් වුණා. ඒ 2024 දී 2403කින් 2521 දෙනෙක් ජීවිතක්ෂයට පත් වෙලා තියෙනවා. புத்தாண்டு காலப்பகுதியில் மக்கள் பாதுகாப்பான பயணங்களை முன்னெடுக்க வேண்டும் என மன்னார் மாவட்ட தொற்றார் நோய் பிரிவு பொறுப்பு வைத்திய அதிகாரி ஒஸ்மண்டனி தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு பண்டிகையின் போது மக்கள் பாதுகாப்பான பயணங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதோடு மதுபோதையில் வாகனங்கள் செலுத்துதல் முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட தொற்றா நோய் பிரிவு பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்திய கலாநிதி துரைநாயகம் ஒஸ்மண்டனி தெரிவித்துள்ளார். இன்று காலை மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த புத்தாண்டு தினத்தில் மது அருந்துதல் அல்லது மது அருந்திவிட்டு வாகனங்கள் செலுத்தல் போன்ற நிகழ்வுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அத்துடன் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் அந்த வான வேடிக்கைகள் பட்டாசுகளை வெடித்துக் கொள்ள வேண்டும். கலை கலாச்சார நிகழ்வுகள் நடாத்தும் பொழுது மருத்துவ குழாமுடன் சேர்ந்து அவ்வாறான முதலுதவி குழுவினரையும் வைத்துக்கொண்டு அந்த நிகழ்வுகள் நடாத்துவது ஏற்புடைய ஒன்றாக இருக்கும். ஆகவே இந்த புத்தாண்டு பிறக்கின்ற புத்தாண்டு தினத்தில் நாங்கள் மகிழ்ச்சிகரமாக நமது உற்றார் உறவினர்களுடன் நண்பர்களுடன் கொண்டாடும் முகமாக நான் மேற்கூறிய நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சித்திரை மாதத்தில் மழை தொடங்கி இருக்கிற மழை இடைக்கிடை மழை பெய்து கொண்டே மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறதால அந்த மழை நீர் தேங்கிக் கொள்வதால் நுளம்பு பெருக்கம் அதிகமாக காணப்படும். முக்கியமாக டெங்கு நுளம்புகளின் பெருக்கம் அதிகமாக காணப்படும். ஆகவே டெங்கு நுளம்புகள் பெருகும் பொழுது டெங்கு காய்ச்சல் அது சார்ந்த தொற்று நோய்கள் எங்களுக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மக்களாகிய நாங்கள் பொறுப்புடன் எங்களது வீடு அல்லது சுற்றியல் பிரதேசங்கள் அந்த பகுதிகளை துப்புரவாக வைத்து நுளம்பு பெருக்கத்தை தவிர்த்து டெங்கு நோய் இந்த வெப்பமான காலங்களில் வரக்கூடிய நோய் தொற்றுகள் அதிகமாக இருக்கும். அந்த நோய் தொற்றுகளிலுமிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் முகமாக சுகாதார திணைக்களத்துடன் சேர்ந்து பணியாற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் ஒரு தொகுதி மதுபானம் உளவு இயந்திரத்துடன் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் உள்ள தனியார் விருந்தகத்திற்காக கொண்டு செல்லப்பட்ட ஒரு தொகுதி மதுபானம் இன்று உளவு இயந்திரத்துடன் கைப்பற்றப்பட்டுள்ளது. மதுபானம் அனுமதி பெற்ற படகில் குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவுக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் நெடுந்தீவு துறைமுகத்தில் இருந்து உரிய விருந்தகத்திற்கு கொண்டு செல்லப்படுவதற்கான அனுமதி மற்றும் இலக்கத்தகடு இல்லாத உளவு இயந்திரத்தில் ஏற்றப்பட்ட வேளையில் போலீசாரால் வாகனத்துடன் மதுபானம் கைப்பற்றப்பட்டு நெடுந்தீவு போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. துறைமுக பகுதியில் மதுபானம் இறக்கப்பட்ட நிலையில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக நெடுந்தீவில் நின்ற தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் இதனை நேரடியாக அவதானித்து சம்பவ இடத்திற்கு பிரசன்னமாகி போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்படாமல் இருந்த நிலையில் அண்மையில் இது தொடர்பாக மதுவரி திணைக்கள அதிகாரிகளால் நெடுந்தீவில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தும் அதற்கான முடிவு இன்னும் வழங்கப்படாத நிலையில் அனுமதி பத்திரம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன் அடிப்படையிலேயே குறித்த தனியார் விருந்தகத்திற்காக மதுபானம் இன்று எடுத்துச் செல்லப்பட்டமை தெரிய வந்துள்ளது.
கிளிநொச்சி மாவட்ட காணி பயன்பாட்டு திட்டமிடல் குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் நடப்பாண்டுக்கான முதலாவது காணி பயன்பாட்டு திட்டமிடல் குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலக காணி பயன்பாட்டு திட்டமிடல் பிரிவின் உதவி பணிப்பாளர் எஸ் ஜெகதீஸ்வரனின் ஏற்பாட்டில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பிரதேச மட்ட காணி பயன்பாட்டு குழு கூட்டங்களில் எடுக்கப்பட்ட சிபாரசுகளின் அடிப்படையில் மாவட்ட பயன்பாட்டு குழு முன்னிலையில் முன்வைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு சிபாரசு வழங்கப்பட்டன. மேலும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான காணி பயன்பாட்டு திட்டம் தயாரித்தல் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து உத்தியோகத்தர்களின் கருத்துக்களும் கேட்டறியப்பட்டன. இதன்போது நீண்டகால குத்தகையில் வழங்கப்பட வேண்டிய வியாபார நிலையங்கள், பிரதேச சபைக்கு பாராப்படுத்த வேண்டியவை, நீண்டகால குத்தகையில் காணி வழங்குதல், காணி கச்சேரி முன்மொழிவிற்கான அனுமதி வழங்குதல், காணி ஆவணம் இல்லாதவர்களுக்கு காணி ஆவணம் வழங்குவதற்கான அனுமதி உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இன்றைய கூட்டத்தில் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு காணி கோரிக்கையும், பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் 26 காணி கோரிக்கைகளும், கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் 37 காணி கோரிக்கைகளுமாக மொத்தமாக 64 காணி கோரிக்கைகள் முன்மொழியப்பட்டதுடன் 64 காணி கோரிக்கைகளும் சிபாரசு செய்யப்பட்டன. மேலதிக அரசாங்க அதிபர், காணி பிரதம உள்ளக கணக்காய்வாளர், கண்டாவளி மற்றும் பூநகரி பிரதேச செயலாளர்கள், உதவி திட்டமிடல் பணிப்பாளர், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை செயலாளர், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களின் காணி பயன்பாட்டு திட்டமிடல் பிரிவின் உத்தியோகத்தர்கள், காணி பிரிவு உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ரத்கம பகுதியில் கைத்துப்பாக்கிகளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைத்துப்பாக்கிகளுடன் பெண் ஒருவர் உள்ளடங்கலாக 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தென்மாகாண விசேட விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. ரத்கம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புஷ பகுதியில் நேற்று விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 32 வயதுடைய ரத்கம பகுதியை சேர்ந்த நபர் ஒருவரை போலீசார் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது அவரிடமிருந்து வெளிநாட்டு தயாரிப்பு கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளுக்கு அமைய ரத்கம பகுதியில் மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது மைக்ரோ ரக கைத்துப்பாக்கி, துப்பாக்கி ரவைகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது 60 வயதுடைய அதே பகுதியை சேர்ந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் பற்றிய மேலதிக விசாரணைகளை ரத்கம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்ப்பு தெரிவித்த விடயங்களை அரசாங்கம் மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கங்களின் ஆட்சியில் எதிரணியில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்த விடயங்கள் அனைத்தையும் அரசாங்கத்திற்கு மேற்கொள்ள நேரிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் தொலைதூரம் காண்போம், அணிதிரள்வோம், எதிர்காலத்தை கட்டியெழுப்புவோம் என்ற தொனிப்பொருளில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார நடவடிக்கையின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අපි දන්නවා අපි සියලු දෙනාම පෞගිය අවුරුද්දේ මෙරටේ ජනාධිපති මැතිවරණයේදී தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர உழைத்தவர்கள் அனைவரும் விரக்தி அடைந்துள்ளமையை காண முடிகின்றது. இந்நிலையில் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பொறுப்பு ஐக்கிய மக்கள் சக்தியிடம் உள்ளது. நாட்டில் மீண்டும் பயங்கரவாத சட்டத்தின் ஊடான கைதுகள் இடம்பெறுகின்றன. அதேபோன்று நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பதாக தற்போதைய அரசாங்கம் கூறியது. ஆனால் அவர்கள் அந்த விடயத்தை மேற்கொள்ளுவதாக தெரியவில்லை. கடந்த அரசாங்கங்களின் ஆட்சியில் எதிரணியில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்த விடயங்கள் அனைத்தையும் இந்த அரசாங்கத்துக்கு மேற்கொள்ள நேரிட்டுள்ளது. බලාපොරොත්තු වෙච්ච සියලු දේවල් අද කඩාගෙන වැටෙන තත්ත්වයක් අද ජාතික ජනබලවේගයේ රජය විසින් පත් කරලා තියෙනවායි කියන එක අපි අද කියන්න ඕනේ. தமிழக ஆளுநர் விருதிற்கு இம்முறை இலங்கையிலிருந்து 2 தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். தமிழக ஆளுநர் விருதிற்கு இம்முறை இலங்கையிலிருந்து தமிழருவி சிவகுமாரன் மற்றும் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் ச லலிசன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர்.
இலக்கியத்துறை பேச்சுத்துறை சார்ந்த ஆளுமைகளுக்கு ராமநவமி விழாவில் விருது வழங்கப்பட உள்ளது. தமிழக ஆளுநர் விருது பெறுவது குறித்து கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் ச லலிசன் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இலக்கியத்துறை சார்ந்த பேச்சுத்துறை சார்ந்த ஆளுமைகளுக்கு தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு, மலேசியாவை சேர்ந்தவர்களுக்கு, இலங்கையைச் சேர்ந்தவர்களுக்கு இம்முறை இந்த விருதை வழங்குகிறார்கள். இலங்கையைச் சேர்ந்த இருவர் இந்த விருதை பெறுகிற தகைமையை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழருவி சிவகுமாரன் ஐயாவோடு எனக்கும் இந்த விருது கிடைப்பதை எண்ணி நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ராம நவமியை ஒட்டிய விழாவிலே இந்த விருது வழங்கப்படுகிறது. தமிழகத்தினுடைய ஆளுநர் விருது ஒரு அங்கீகாரமாகவே நான் கருதுகிறேன். நீண்ட காலமாக இருக்கிற தமிழக இலங்கை தமிழ் உறவுக்கான ஒரு பாலமாக இதை நாங்கள் கொள்ளலாம். அந்த வகையில் இலங்கையிலே இருந்து எங்கள் இலக்கிய பயணம் குறித்த அவதானிப்புகளை தமிழகத்திலே இருக்கிற புலமையாளர் குழு கண்டறிந்திருக்கிறது என்பது கூட மகிழ்ச்சிக்குரியது. அதற்கான ஊடக பாலமாக, உறவு பாலமாக இந்த டான் தொலைக்காட்சி இருந்தமையை எண்ணுகிற பொழுது அதுவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் டான் தொலைக்காட்சிக்கும் இந்த விருதை வழங்குகிற தமிழக ஆளுநர் மாண்புமிகு ரவி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.